ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபோக் ஹாரர் மாதிரியான படங்கள் பிடிக்குமா, அப்புறம் பிளாக் மேஜிக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹாரர் ஃபிலிம்ஸ் எப்படி இருந்தாலும் நாங்கள் உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக நீங்கள். ஸோ உங்களுக்காண்டி ஒரு படம் தான் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. பட் அந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த படத்தை மெயினாக நான் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்துட்டு கிறிஸ் ரசல் தாங்க. ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன் கிங், அப்புறம் என் நைட்மேரான எல்ம் ஸ்ட்ரீட், இந்த மாதிரியான படங்கள் கொடுத்தவர். ஸோ இந்த படம் அந்த மாதிரி ஸோ அந்த படங்கள்லாம் ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ ஸ்கார்பியன் கிங் நல்லாயிருக்கும், ஏன்னா வந்துட்டு ராக் நடிச்சிருக்காரு அதில். ஸோ அதனால் எனக்கு வந்து ராக்கை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அந்த படம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படம் எது மாதிரியான ஒரு படம்னா பார்த்தீங்கன்னா ஒரு விச் போர்டு இந்த படத்தோட பேர். இப்போ ரீசெண்டாக தான் வெளியாக இருக்குது. ஸோ விச் போர்டு அப்படின்னா என்னங்க, சிம்பிள். அதாவது பிளாக் மேஜிக், அதாவது டார்க் மேஜிக் பண்ணுவாங்களா, அவங்க ரிச்சுவல்ஸ் பண்ணி நேரடியாக ஒரு நபரை நம்ம போய் தாக்காமல் ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணி, ஸோ ஒரு டார்க் எனர்ஜி, ஸோ அந்த டார்க் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி, ஸோ அந்த டார்க் எனர்ஜியை வச்சு அந்த பர்சனை மெஸ்மரைஸ் பண்ணி அவங்களாவே அவங்கள ஏதாவது பண்ணிக்குவாங்க. இல்லை சம்திங் அவங்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மூலிமா, ஸோ அவங்களோட ஹேராக இருக்கட்டும், இல்லை ஒரு டாயாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஸோ அவங்கள வந்து முடிக்கிறது தான். அதாவது ஒரு கெட்டதுக்கு பயன்படுத்துறது தான். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடையாது, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜியை ஒரு போர்டை யூஸ் பண்ணி ஒரு லேடி வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே இதுதான் ஒரு அடர்ந்த வனப்பகுதி. ஸோ அதில் அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லேடி, ஒரு என்ன சொல்றது, ஒரு கோரியான லேடி, அது பார்க்கவே வியர்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஆளை கட்டி போட்டு, ஸோ அந்த ஆள் 2 கை கால் இப்படி கட்டியிருக்கு. ஸோ அந்த ஆளை வந்துட்டு அந்த ரிச்சுவல் மர்டர் பண்ணி அதாவது ஹியூமன் சாக்ரிஃபைஸ் கொடுத்து ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிளாக் எனர்ஜியை உண்டு பண்ண. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்துறாங்க. ஸோ அந்த லேடியுமே பனிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டோரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 இயர்ஸ் பேக் லேட் ஆகுது. ஸோ அந்த விச் போர்டு வந்துட்டு ஒரு மியூசியத்தில் சேஃபாக இருக்குது. ஸோ அதை வந்து 2 ராபர்ஸ் வந்துட்டு அங்கே பிரேக் இன் பண்ணி அதை ஸ்டீல் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டீல் அவங்க தொட்ட உடனே சரி 2 பேருக்குமே பிரச்சனை வருது. ஸோ ஒருத்தர் அங்கனுக்குள்ளேயே ஷூட் பண்ணி அந்த கன் ஃபைட் நடக்குது. அதில் ஒருத்தர் அங்கேயே ஸ்பாட் அவுட்டு. ஸோ இன்னொருத்தர் வெளியில் வரும்போது போலீஸ் ஷூட் பண்ணுறாங்க. இவர் போலீஸை ஷூட் பண்ணுறாரு. திருப்பி அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறாரு. அந்த விச் போர்டோட போனவர் என்ன ஆனாருன்னே தெரில. ஸோ இதுக்கடுத்து ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டில் படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயினான எமிலி அண்ட் கிறிஸ்டின், இவங்க 2 பேர் வந்துட்டு ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து நம்மளோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக எக்கனாமியெலாம் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் எக்கனாமிக்கலாக. ஸோ அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான மஷ்ரூம்ஸ் எல்லாம் நம்மளே ஃப்ரெஷ்ஷாக போய் ஃபாரஸ்ட்டில் எடுக்கணும் அப்படின்னு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அங்கே வந்து அந்த போர்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இவங்க இது பழங்காலத்து ஒரு ஆன்டிக்ஸ் மாதிரி இருக்குது, ஆன்டிக்ஸ் மெட்டீரியல் மாதிரி. ஸோ இதை கொண்டு போய் நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் மாட்டினா வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ்லாம் பார்த்துட்டு எக்ஸைட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்டிக்ஸ் எல்லாம் இவங்க வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு இவங்க எடுக்க கை வைக்கிறாங்க. அப்போவே வந்துட்டு க்ரீப்பியாக அங்கே வந்துட்டு ஒரு பிளாக் கேட் வருது. ஸோ இதை பார்த்துட்டு இவங்க பயந்துடுறாங்க, வியர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட அந்த மெயின் பிளாட். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்துட்டு டெக்னிக்கல் சைடு தான் நான் சொல்வேன். இந்த படத்தில் யூஸ் பண்ண சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் மெயினாக. ஏன்னு கேட்டால் விஎஃப்எக்ஸ் வந்து பெரிய லெவல் பட்ஜெட் படம் கிடையாது இது, பட் ஒரு மீடியம் லெவல் தான். பட் அந்த இதில் விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு 1-2 இடங்களை தவிர விஎஃப்எக்ஸ் வந்து பெரிய அளவு வந்து ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அது நல்லது. ரெண்டாவது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சுங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துட்டு ஸோ ஒரு சீன் வரும், அதாவது கிட்டத்தட்ட அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான தீமில் மியூசிக் போட்டிருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே சரி, இதில் வந்துட்டு என்னங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது ஹாரர் மூவிஸை பொறுத்தளவு, ஸ்க்ரீமிங்காக லவுடாக கத்தணும், அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் ஷாக் ஆகணும். ஸோ ஷாக்கிங் மூமெண்ட், ஸோ இதுதான் இருக்கும், பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. ஸோ அது போக டைலாக்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் எல்லாம். ஸோ அது ஓகே, சரி ஓகே. இதெல்லாமே இந்த படத்தோட அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்துட்டு பிளட் ஸ்பிளாட்டரிங் சீன்ஸ் இருக்குது. அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறது, அதாவது அது போக ப்ளஸ் ஸ்லாஷர் படங்களில் வர்ற மாதிரியான சில காட்சிகளுமே இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் வந்துட்டு ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாக ப்ளஸரை ஃபீல் பண்ணுற மாதிரியான சீன்களும் இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் வந்துட்டு 18+ தான். இது எல்லாமே இந்த படத்தில் ஓகேவா. ஸோ இந்த படத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்துடலாம். மெயினாக இந்த படத்தில் மெயினான ஒரு பிரச்சனை என்னென்னா, அதே சேம் ஓல்டு ஸ்டோரி
இது மாதிரி பல கான்செப்ட், பல கதைகள் ஸ்பானிஷில், ஃப்ரெஞ்சில், எல்லா மொழிகளையும், தமிழில், இங்கிலீஷ், எல்லா மொழிகளையும் வந்தாச்சு. ஹிந்தியில், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், எல்லா மொழிகள்லையும். ஸோ அதே கதை, அதே கான்செப்ட், அதே ஃப்ளாஷ்பேக், இது எல்லாம் சேம். ஸோ இதை ப்ரெசென்ட் பண்ணதில் ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். ப்ரெசென்ட் பண்ணுறதுமே சரி, ஒரு விஷயம், அதுவும் பல படங்களில் மாற்றியாச்சு. என்ன மெயினாக நிறையா படங்களில் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்புறம் திருப்பி ரெஸ்டாரண்ட், அது மாற்றி மாற்றி வருது ரெண்டுமே. ஸோ இதுவுமே நிறையா படங்கள் வந்தது தான். ஸோ இதில் இதுவுமே இதெல்லாமே இதுதான். ஸோ ரெண்டாவது வந்துட்டு ஒரு சில இடங்களில் படம் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்குது. அது என்னன்னா வந்துட்டு அந்த டைலாக் பேசுறதுலாம் கிறிஸ்ப் கட்டாக முடிக்க மாட்டேங்கிறாம வள கலகலம் டீட்டெயிலிங், ரொம்ப டீட்டெயிலிங் பேசுகிறானுங்க. ஸோ அதுவுமே தான். ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டால் நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி நான் சொல்கிறேன் தான், இந்த படம் வந்துட்டு மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி பேட்டர்ன், நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய காஞ்சரிங் மாதிரியான லெவல் படம், காஞ்சரிங், நம்ம அனபெல் கிரியேஷன், ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் ஹாரர், இந்த ஜப்பனீஸ் படங்கள் இருக்குது. ஸோ அது மாதிரியான அந்த வியர்டான ஹாரர் படங்கள்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஹாரர் படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஹாரர் படங்களே நாங்கள் வந்து இந்த நார்மலாக இருந்தாலே போதுங்க, ஹாரர் எலிமெண்ட்ஸ் போதுங்க, ரத்தம் ஓடணும், பாடியில் உள்ள பார்ட்ஸ்லாம் அப்படியே கலண்டு விழுகணும், இந்த மாதிரி படங்கள் நாங்கள் அப்படி இருந்தால் பார்ப்போம் அப்படின்னா இந்த படம் பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்தளவு இந்த படம் வந்துட்டு ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.